இப்போ நான் வந்து ஒரே ஒரு பீர்க்கங்காய், 2 பீர்க்கங்காய், ஒரு தக்காளி, 2 கத்திரிக்காய், பெரிய வெங்காயம் 1, 3 பச்சை மிளகாய், சாம்பார் தூள் ஒரு கரண்டி எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ பீர்க்கங்காய் பஜ்ஜிக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கடுகு போட்டேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, இதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு தண்ணி. இப்போ விசில் போட்டு ஒரு 2 விசில் விடலாம். இப்போ சுவையான பீர்க்கங்காய் சட்னி ரெடியாக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு